அத்தையை அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் நாங்களும் ப்ரே பண்ணுறோம், கண்டிப்பாக குறைச்சிப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அத்தை இப்போ ஓரளவு பரவாயில்ல. வாயில் அந்த டியூப்லாம் போட்டிருந்தாங்க, இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. ஓரளவு சுவாசம் நல்லா வருது, ரெக்கவர் ஆகிடுவாங்க நம்புகிறேன். உங்கள் ப்ரேக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் இதை சாமி ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதை சம்பாதிக்கிறோமோ இல்லை, இதுமாரி நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சு வச்சுருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஒரு சில பேர் ஜிபே நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ, காசு அனுப்புகிறோம், கையில் காசு வச்சுருக்கீங்களா இல்லையா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே டைமில் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா என் சொந்தக்காரங்க கூட யாரும் இந்த மாதிரிலாம் கேட்கு இது வரைக்கும் யாரும் ஃபோன் பண்ணி என்னடா பண்ணுற, கையில் எதாவது வச்சுருக்கியாடா. இந்த ஆட்டோக்கு போயே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட ஆகுது. யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்கும். ஆனால் யாருன்னு முகம் தெரியாத நல்ல மனுஷங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி மனுஷங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கோமே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.